Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அதாவது மார்னிங் வந்து மார்க்கெட் பார்க்கும்போது நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் ட்ரெண்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ நிஃப்டி 50 காலைல பார்க்கும்போது 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலே நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு 30 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் தான் நெகட்டிவ்ல இருக்குது. மார்னிங் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 0.30% மேலே போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. பட் இப்போ ஒரு 0.40% அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கு. ஸோ ஓவராலாட்டு நிஃப்டி 50 பார்க்கும்போது 23,614 பாயிண்ட்ஸில் இருக்குது. 30 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவ்ல இருக்குது. சென்செக்ஸ் 78,078 பாயிண்ட்ஸில் இருக்குது. 170 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. பேங்க் நிஃப்டி 50,879 பாயிண்ட்ஸில் இருக்குது. 73 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ ஓவராலாட்டு ட்ரெண்ட் பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருக்குது. பட் என்னோட போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி வில்மர். ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு ட்ரெண்டே தான். இன்னைக்கு வந்து 8% கிட்ட டவுன் சர்க்கியூட்டில் எனக்கு ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 303 வரைக்கும் போச்சு. கடைசியில் 360 இருக்குது. இது நான் நேற்றே அப்டேட் பண்ணிட்டேன். மார்னிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். அதானி வில்மர் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எக்ஸிட் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் அதானி என்டர்பிரைசஸ் மூலம் மட்டும் ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் பேஸில் ரன் ஆகிறது தான். சிங்கப்பூர் பேஸ் வில்மர் இன்டர்நேஷனல் கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சரில் ரன் பண்ணுறது தான் அந்த அதானி வில்மர் கம்பெனி. ஸோ இந்த அதானி வில்மரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 44% ஸ்டேக் வச்சுருக்காங்க. அதை கம்ப்ளீட்டாக அவங்க எக்ஸிட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அதானி குழுமம் தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பேஸில் அன்றைக்கி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 7% மேலே நெகட்டிவ்ல இருக்குது. இப்போ பார்க்கும்போது 6.75% நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ இன்னைக்கு அதானி வில்மர் கீழே விழுந்து இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிறதுக்கு ரீசன் இதுதான். அதே மாதிரி தான் அதானி குழுமத்தில் அதானி கிரீன் எனர்ஜி அந்த ஷேரும் 2% கிட்ட நெகட்டிவ்ல தான் இருக்குது. அதுக்கு ரீசன் பார்க்கும்போது அந்த கம்பெனியோட சிஇஓ இருக்கிறவர் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காரு. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஸ்டாக்குமே மார்க்கெட்டில் இன்னைக்கு நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் அந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டாக்ஸ் வந்து எல்லாமே அடி வாங்கியிருந்தாங்க. ஸோ ப்ரெஷரில் தான் இருந்தாங்க. ஸோ ரீசன் பார்க்கும்போது 2 to 3% வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்காங்க. ஐடி இண்டெக்ஸே அந்த செக்டரே 2% கிட்ட கீழே விழுந்துருந்துச்சு. இதில் பார்க்கும்போது கோஃபோர்ஜி, எல்என்டி, டெக் மஹிந்திரா, எம்ஃபோசிஸ், பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம், விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இது எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. டிசிஎஸ் ஒரு 1.5% நெகட்டிவ்ல இருந்துச்சு. விப்ரோ, இன்ஃபோசிஸ் ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல இருந்துச்சு. விப்ரோ இது இன்ஃபோசிஸ் பார்க்கும்போது ஒரு 2% நெகட்டிவ். டெக் மஹிந்திராவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. எம்ஃபோசிஸ், பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் இதெல்லாமே 2% மேலே நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இதுக்கு ஓவரால் ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் அதுவும் 1% ட்ராப் ஆயிருந்தாங்க. அடுத்தது யூஎஸோட ட்ரெஷரி ஈல்ட்ஸ் பார்க்கும்போது எலிவேட்டடாக இருந்துச்சு. அதுவும் ஒரு 4.5% இருக்கு. அதில் க்ரோத் சென்சிட்டிவ் பார்க்கும்போது ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ நான் நேற்று என்ன சொன்னேன்னா இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு எல்லாமே ஒரு பெனிஃபிட் இருக்குது. இந்த ருப்பி டிப்ரிசியேஷன் ஆகிறது இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகும். அதாவது 100 to 200 பேசிஸ் பாயிண்ட் வரைக்கும் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆக சான்சஸ். பட் ஆக்சுவலி அமெரிக்கன் ஐடி கம்பெனிஸ் நேற்று வந்து ஐடி ஸ்டாக்ஸ்லாம் கீழே விழுந்த பேசிஸில் நம்ம இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ் அடிச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலி மணி தனேஜா அப்படிங்கிற ஒரு ஆக்சிஸ் கேபிட்டலில் இருக்கிறவங்க சிஎன்பிசி டிவி 18 டிபேட்டில் என்ன சொன்னாங்கன்னா இந்தியன் ஐடி கம்பெனிஸ் வந்து ட்ரம்ப் 1.0 இருந்ததை விட ட்ரம்ப் 2.0 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் பொசிஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் மந்த் விச் மீன்ஸ் அடுத்த வருஷம் ஜான்வரியில், இன்னைக்கு வருஷத்தோட கடைசி நாள் ஜான்வரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் எல்லாமே வரும். அதை பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும் எப்படி இருக்கும் ஐடிஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸோட அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி. ஸோ ஐடிசி இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள். ஸோ ஜான்வரி 1 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டிமர்ஜர் டேட்டு ரெக்கார்ட் டேட்டு. ஜான்வரி 6 பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை டிமர்ஜ் பண்ணி லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாட்டு ஐடிசியில் இப்போ என்ன அப்டேட் வந்திருக்குன்னா அவங்க ஒரு 1,500 கோடி கேஷை வந்து ஐடிசி ஹோட்டல்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. க்ரோத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஐடிசி தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 10% ஆஃப் த ரெவன்யூ வந்து அவங்களோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நிறைய க்ரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்லையும் ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஜீரோ டெப்ட் கம்பெனி. அவங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியுது. ஸோ ஸ்ட்ராங் ஜீரோ டெப்ட் கம்பெனியாக இருக்குது. அது மாதிரி கேஷ் ஜென்ரேட்டிங் பிஸ்னஸாக இருக்குது. ஸோ ஓவராலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 கோடியை வந்து ஐடிசி ஹோட்டல்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஐடிசி. ஆனால் ஷேர்கான் என்ன சொல்கிறாங்கன்னா 595 ரூபா வரைக்கும் இந்த ஷேர் போகும். இன்னைக்கு மார்க்கெட்டில் 480 இருந்து காலையில் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ். கடைசியில் 480 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஷேர் வந்து 595 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி ஷேர்கான் அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாட்டு ஐடிசி இன்னையோட முடிஞ்சு. ஸோ இனி வந்து டிமர்ஜர் தான். நாளைக்கு ரெக்கார்ட் டேட்டு ஜான்வரி 6 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டாக்கை பிரித்து லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாட்டு இதை வந்து ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்மை ட்ரிப்பு ஆக்சுவலி இன்னைக்கு மார்க்கெட்டில் சரியான அடி 15 ரூபா 36 காசு வரைக்கும் போச்சு. கடைசியில் இப்போ 16 ரூபா 32 காசில் இருக்குது. ஸோ இந்த அடி வளர்றதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஈஸ்மை ட்ரிப்பில் அதில் ஒரு பிளாக் டீல் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் 2 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ப்ரொமோட்டர் என்டிட்டி செல் பண்ணும்போது இதே மாதிரி தான் 16% பக்கம் கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாக்கை ஸ்பிட் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இப்போ ஈஸ்மேட்டர் இன்னைக்கு ஒரு தர்ம அடி விழுந்திருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் பார்க்கும்போது ஃபவுண்டராக இருக்கிற நிஷான் பிட்டி இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 53 கோடி ஷேர்ஸ் வந்து ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க ஒரு பிளாக் டீலில். ஸோ இதோட வேல்யூ பார்க்கும்போது நியர்லி 780 crores வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷேரை 15 ரூபா 60 காசுக்கு வச்சு விற்றுருக்காங்க. இவர் கைவசம் 14.21% ஸ்டேக் இருந்தது. அந்த என்டையர் ஸ்டேக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைல்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த ஈஸ்மேட்ரிப் பிளானர்ஸ் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 9% வரைக்கும் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஈஸ்மேட்ரிப் நிறைய பேர் கேட்குறீங்க வாங்கலாமான்னு சொல்லி. ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால உள்ள சாடிடாதீங்க. என்ன கேட்டால் ஆஃப்டர் த போனஸ் இது பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 months வந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. இப்போதைக்கு ஈஸ்மேட்ரிப்பை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரைட்ஸ் லிமிடெட் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 10% மேலே அப்பர் சர்க்கியூட்டில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 13% போச்சு. இப்போ 295 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இந்த ரீசன் பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி வால்யூம் பேசிஸில் தான் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு மேலே போயிருக்கு. ஸோ பெரிய அளவில் ஆர்டர் நியூஸோ எதுவுமே இல்லை. பட் ஆக்சுவலி ஹெவி வால்யூம் பேசிஸில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்காங்க. அது மாதிரி தான் இந்த ஆர்பிஎன்எல். ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 408 ரூபாவில் அந்த ஷேர் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இன்னைக்கு வந்து மேபி எகைன் ஒரு 400 கிராக் பண்ணி கீழே வந்துடும், நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ ஆனால் இந்த ஷேர் நான் 400 ரூபாய்க்குள்ள வரவே மாட்டேன் அப்படிங்க அடம் பிடிச்சிட்டு இருக்கு. ஸோ நேற்று இவங்களுக்கு ஒரு 137 கோடி ஒர்த் ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 404 கோடி ஒர்த் ஆர்டர் ரயில்வே ஆர்டர் கிடச்சிருக்கு. இன்னைக்கும் 4% மேலே அப்பர் சர்க்கியூட் தான். 426 ரூபாய் இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ல நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னுமே வரமாட்டேங்குது. ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட்ல ஒரு நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற கம்பெனி, ஸ்ட்ராங் ஆர்டர் புக் இருக்கிற கம்பெனி, வேல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ கை வைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க், கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டெஃபினட்டாக இதில் உள்ள என்ட்ரி கொடுப்பேன் நான்லாம். ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎன்எல் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி. ஸோ ஐடிசி வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா ஜனவரி 6ஆம் தேதிக்கு அப்புறம் லிஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி அவங்க கொடுத்துருக்க அப்டேட் என்னன்னா டிசம்பர் 16ஆம் தேதி என்சிஎல்டி ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ அந்த என்சிஎல்டி ஆர்டர்லேருந்து 60 நாளுக்குள்ள, அப்போ டிசம்பரில் ஒரு 14 நாள் இருக்குது, ஜான்வரியில் ஒரு 30 நாள், அப்போ 44 நாள், இதில் ஒரு 15 நாள் ஃபெப்ரவரியில். ஸோ ஓவரால் என்ன தெரியுதுன்னா February 20ஆம் தேதிக்குள்ளே மேபி லிஸ்ட் ஆயிரும் ஐடிசி ஹோட்டல்ஸ் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசியில் வந்து அப்டேட்டு. ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸ்லேயும் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஐடிசி. ஸோ என்சிஎல்டி ஆர்டரில் வந்து 60 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸை லிஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஐடிசி தரப்பில் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பவர்கிரிட்ல வந்து அப்டேட்டு. பவர்கிரிட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அவங்கள்ட்ட வந்து ராஜஸ்தான் 4A பவர் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் ப்ராஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ஆர்இசி பவர் டெவலப்மெண்ட் அண்ட் கன்சல்டன்சி லிமிடெட், அவங்க தான் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது ராஜஸ்தான் REZ ஃபேஸ் 4 ப்ராஜெக்ட்டு. இதை வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ப்ராஜெக்ட் REC கன்சல்டன்சி லிமிடெட் வந்து பவர்கிரிட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பவர்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைபவ் ஜெம் ஜுவல்லர்ஸ் இவங்க அன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. மனோஜ் வைபவ் ஜெம் ஜுவல்லர்ஸ் ஆக்சுவலி நேற்றும் 10% அப்பர் சர்க்கியூட், இன்றைக்கும் 10% அப்பர் சர்க்கியூட் அடிச்சது. கடைசியில் இப்போ 5% பாசிட்டிவ்ல இருக்குது. 380 ரூபா வரைக்கும் போனது, 285 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மார்க்கெட் மோஜோ பார்த்தீங்கன்னா ஹோல்ட் அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செப்டம்பர் குவார்ட்டரில் இவங்களோட சேல்ஸ் 642 கோடியாக இருந்துச்சு. ஸோ அந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டு இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ 4.29% இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Q3லையும் கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸில் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க மார்க்கெட் மோஜோ. அந்த பேசிஸில் இந்த மனோஜ் வைபவ் ஜுவல்லர்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. அது மாதிரி தான் இன்றைக்கி மேசகான் டாக் ஷிப்லர்ஸும் 4% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கு ரீசன் நேற்றே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கூட ஒரு 1990 கோடி டிஃபென்ஸ் ஆர்டர் டீல் வந்து போட்டிருக்காங்க. அந்த பேசிஸில் பாசிட்டிவ்ல இருக்குது. 2025-27 வந்து பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸுக்கு ஒரு பெனிஃபிஷியல் இயராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸ் ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ இயரில் லிஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது எல்லாமே நெக்ஸ்ட் இயரில் இன்னும் நிறைய IPOs எல்லாமே லிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதுவும் குறிப்பாட்டு பெரிய பெரிய லார்ஜ் கேப் கம்பெனி அவங்களோட சப்சிடரி எல்லாமே லிஸ்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ மேபி 2025 to 27 இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் மார்க்கெட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லி தேவன் சோக்ஸ்கி அவர் வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து அப்டேட்டு. பேங்க் நிஃப்டி 80 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவ்ல இருக்குது, 50,871 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொட்டக் மஹிந்திரா பேங்க் இன்னைக்கு 2.5% பாசிட்டிவ் 1791 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1% பாசிட்டிவ் 796 ரூபாயில் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்கும் பாசிட்டிவ்ல இருக்குது 102 ரூபாயில் இருக்குது. கனரா பேங்க் 99 ரூபாயில் ட்ரேட் ஆகுறாங்க பாசிட்டிவ். ஆக்சுவலி இன்னைக்கு இந்த 4 பேங்கும் பாசிட்டிவ்ல இருக்குது. HDFC பேங்க்
பேங்க் ஆஃப் பரோடா, ஆக்சிஸ் பேங்க், ஃபெடரல் பேங்க் இதெல்லாம் நெகட்டிவ்ல இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், தர்மாடினா ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தான் 2.5% பக்கம் நெகட்டிவ்ல இருக்கு. அதே மாதிரி கோட்டக் மஹிந்திரா பேங்க் 2.5% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஐஆர்சிடிசியில் வந்து நெகட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஆக்சுவலி அவங்களோட அந்த தட்கல் புக்கிங், டிக்கெட் புக்கிங்ஸ் அப்படின்னு ஆப்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட டிக்கெட் புக்கிங் ஆப்பில் அந்த தட்கல் டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் 3 டைம் வந்து அந்த வெப்சைட் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து இது ஐஆர்சிடிசியில் வந்து ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸ்பைஸ்ஜெட் பார்த்தீங்கன்னா போயிங் கூட அவங்களோட பேச்சுவார்த்தையை வந்து ரிசியூம் பண்ணுறாங்க. ஏன்னு பார்க்கும்போது 737 மேக்ஸ் அந்த டெலிவரி சம்மந்தமாட்டு தான். ஆக்சுவலி $11 பில்லியன் வந்து 200 ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது 200 ஏர்கிராஃப்ட் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு 2017 ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி என்ன சம்பவம்னா அது ஃபண்ட் இவங்களுக்கு ஃபுல்லாக பே பண்ணாங்களா என்னன்னு தெரியல. வெறும் 30 போயிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா 13 ஏர்கிராஃப்ட் தான் வந்து சப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன சம்பவம்னா 30 போயிங் அந்த 73 மேக்ஸ் ஏர்கிராஃப்ட் வந்து ஆப்ரேஷனுக்கு வரும் நெக்ஸ்ட் 12 to 15 மந்த்ஸில் அப்படின்னு சொல்லி ஸ்பைஸ்ஜெட் தரப்பில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஸ்பைஸ்ஜெட்டில் வந்து அப்டேட்டு. கரூர் வைசியா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, புது பிரான்ச்சஸ். ஒன்று தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க 2 நியூ பிரான்ச்சஸ். ஒன்று சென்னை, இன்னொன்று திருச்சி, 2 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கரூர் வைசியா பேங்க். தனலட்சுமி பேங்க் தரப்பில் வந்து அப்டேட்டு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சூரியராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரேட் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு ஆர்பிஐ அதுக்கு இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தனலட்சுமி பேங்க்ல வந்து அப்டேட்டு. ஆக்சுவலி வோடஃபோன் ஐடியாவோட ஸ்டாக் இன்னைக்கும் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆஃப்டர் அந்த பேங்க் கேரண்டி அது வந்து நியூஸ் வந்ததுனால இப்போ சிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வோடஃபோன் ஐடியா 13 ரூபா வரைக்கும் போகும், 67% வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே க்ளோசிங்லேருந்து மேலே போக சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இண்டஸ் டவர் 485 ரூபா பெர் ஷேர் வரைக்கும் போகும், 42% வரைக்கும் மேலே போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து இண்டஸ் டவர், வோடஃபோன் ஐடியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. வருண் பிவரேஜஸ்ல வந்து அப்டேட்டு. வருண் பிவரேஜஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1.5% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிராங்க. இது வந்து ஒரு லார்ஜ் கேப் எஃப்எம்சிஜி செக்டார் ஸ்டாக். இந்த பெப்சிகோ பாட்லிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க அந்த 2016 ஐபிஓ வராங்க. அந்த ட்ரெண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜாக வருஷத்துக்கு 30% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ஆன்டிக்யூ ஸ்டாக் ப்ரோக்கிங் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. 710 ரூபா வரைக்கும் டார்கெட் ரேட் சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து வருண் பிவரேஜஸ்ல வந்து அப்டேட்டு. ஏத்தர் எனர்ஜியில் வந்து அப்டேட்டு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎம் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது கிட்டத்தட்ட 3100 கோடி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க ஐபிஎம் மூலமாட்டு. அதுக்கு செபியோட அப்ரூவல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏத்தர் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.